சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்த நிலையில் சாலைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்கள் வெள்ளம் காணப்படுகிறது. வாலாஜா சாலையில் இருந்து இணைக்கிறார் செய்தியாளர் வினோத். தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கள நிலவரம் என்ன? நிச்சயமாக சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை நடைபெற்று முடிந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சியை தொடர்ந்து அதை கண்டுகளித்த பல லட்சம் மக்கள் இன்று அந்த மெரினா கடற்கரையிலிருந்து வீடு செல்வதற்காக பல்வேறு வழிகளில் சென்றுகின்றனர். அதன் ஒரு வழியாக மெரினா கடற்கரையிலிருந்து அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய இந்த வாலாஜா சாலையை முழுவதுமாக மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கின்றன. வாகனங்கள் அதிக அளவில் சென்று வருவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் அண்ணா சாலையில் நிலவி வருகின்றன. குறிப்பாக இந்த அண்ணா சாலையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திலும், மின்சார ரயில் நிலையத்திலும், பேருந்து நிலையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் மக்களை வெளியே காக்க வைத்து பின்னர் மெட்ரோ ரயில் வந்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர். ஒரு முறை ரயிலில் பயணம் செய்வதற்கு 2300 பேர் பயணம் செய்யலாம். ஆனால் இந்த இடத்தில் அதிக அளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளே செல்வதால் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது என்பதால் மெட்ரோ ரயில் வெளியே இந்த முகப்பு வாயிலில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினரும் மெட்ரோ நிர்வாகத்தினரும் பொதுமக்களை வெளியே நிற்க வைத்து பின்னர் ரயில் வந்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர். அது போன்ற இந்த ஒரு பகுதியில் அதிக அளவு நெரிசல் காணப்படுகின்றன. இந்த மக்கள் அதிகமாக இந்த பகுதியில் காணப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்னை, தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பல லட்சம் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகள் கடந்த 1.5 மணி நேரமாக இந்த சாலை முழுவதுமாக மக்கள் கூட்டமாகவும் வாகனங்கள் நெரிசலாகவும் காணப்பட்டு வருகின்றன. இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். இதுதான் வாலாஜா சாலை. இந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாலையில் இந்த எங்கு திரும்பி பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக காணப்படுகின்றன. அதேபோல் வாகனங்கள் அதிக அளவு சென்று வருவதால் இந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை ஸ்தம்பித்து வருகிறது என்று சொல்லலாம். காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறை என அனைவரும் இந்த போக்குவரத்து காவல் இந்த பணியில் ஈடுபட்டாலும் போக்குவரத்தை சரி செய்ய முடியவில்லை. காரணம், மக்கள் கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இந்த பகுதிக்கு வருகை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. நாம் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை முழுவதுமாகவே மக்கள் தலைகளாக காணப்படுகின்றன. வாகனங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த சாலையில் அவசரத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டும் என்றாலும் போக்குவரத்து நெரிசலில் தான் சிக்கி தவிக்கின்றன. ஆம்புலன்ஸ் கூட சுலபமாக செல்வதற்கான வழி கூட விட முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. இந்த சாகச நிகழ்ச்சிகள் பல்வேறு தரப்பினர், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் குடும்பமாக வந்து கண்டுகளித்துவிட்டு அனைவரும் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு வீடு திரும்புவதால் இந்த பகுதியில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. அதனால்தான் இந்த பகுதி முழுவதுமாக மக்களாக காணப்படுகின்றன. மக்களும் வாகனங்களும் நிறைந்த ஒரு சாலையாகவே காணப்படுகின்றன. தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதையும் காண முடிகிறது. வினோத், கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி.